என் அன்பு குழந்தையே, மக்கள் நோய்களாலும் உலகக் கவலை மற்றும் துயரங்களாலும் வறுமை, மனச்சோர்வு போன்றவற்றாலும் பாதிக்கப்படும்போது எனது நினைவு வரப்பெற்றவர்களாக என்னை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள். எத்தனையோ குருமார்களை தேடி ஓடி தட்சணைகளை அளித்து வேண்டிக் கொண்டு புனித தீர்த்தங்களில் நீராடியும் பரிகார தலங்களுக்கு சென்றும் வருகிறார்கள். அவர்கள் துயரப்பட ஆரம்பிக்கும் போதே சத்குருவாகிய நான் அவர்களை எவ்விதத்திலேனும் வந்து அடைந்து விடுகிறேன் என்கின்ற உண்மை அவர்கள் அறிவதில்லை. அவர்களுடைய துயரங்களை களைந்து அன்பு ஆறுதல்களை தருகிறேன் என்பதை மறக்கிறார்கள். கருணையோடு எனது பக்தர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கவே வந்திருக்கிறேன் என யாரும் அறிவதில்லை. எல்லா கிரகங்களும் என்னுடைய கட்டுப்பாடு என்ற வளையத்திற்குள் இருப்பதையும், என்னை முழுவதுமாக சரணடைந்தால் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் என்பதையும் யாரும் அறிவதில்லை. சத்குருவாகிய நான் எனது பக்தர்களுக்கு உண்மையான நண்பனாக, தாய் தந்தையாக, சகோதரனாக, பக்தர்களை எனது இதயத்தில் வைத்து பாதுகாப்பவனாக இருக்கிறேன் என்பதையும் உணர்வதே இல்லை. கிழங்கோடு நாரையும் காயோடு தோலையும் சுளையோடு கொட்டையையும் வைத்திருப்பது போன்று இன்பத்தோடு சிறிது துன்பத்தையும் வைத்திருக்கிறேன். அது பக்தர்களை வருத்தப்படுத்த அன்று, தேவையற்ற விஷயங்களை நீக்கி தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொள் என எடுத்து காட்டுவதற்காக. ஆகவே உனது வாழ்க்கையின் நடப்பவை எதுவாக இருந்தாலும் அவை என்னாலேயே நடக்கின்றன என்பதை அறிந்து கொள். துன்ப நேரத்தில் என் பக்தனை விட்டு விலகிவிடாமல் அவனை எனது நிழலில் வைத்தவாறு பாதுகாக்கிறேன். என்னுடைய கருணையானது தகுதிகளை அளவீடாக வைக்காமல் வேண்டுகின்ற யாவருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. நானே உன்னை படைத்து இதயத்தில் வைத்து காத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிலையாக நிலைக்க வைக்கிறேன். மற்றவர்களை விட உயர்வாக நினைத்து கொண்டு நீ கர்வப்படும் போது தாழ்த்துகிறேன். பிறரை விட தாழ்வாக உன்னை நினைக்கையில் உனக்கு நேர்மறை எண்ணங்களை கொடுத்து மற்றவர்களை விட அதிகமாக உயர்த்துகிறேன். இது நடைமுறை உண்மை. பக்தர்களில் சிலர் கஷ்ட நிவாரணம் பெறவே என்னை தேடி வந்தார்கள். நல்ல நிலைக்கு திரும்பியதும் என்னை தேடுவதை மறந்தார்கள். ஆனாலும் அவர்களை கைவிடாமல் காக்கிறேன். உதாரணத்திற்கு எனது பக்தர் கபத்தே என்ற வக்கீலை பற்றி சொல்லலாம். தேச பக்தராகவும் புகழ்பெற்ற வக்கீலாகவும் இருந்த அவருக்கு ஆங்கிலேய அரசாங்கம் தந்த சோதனைகளில் இருந்து தப்பிக்க அவர் ஷீரடியில் தஞ்சமடைந்தார். அவரையும் அவரது குடும்பத்தையும் நான் நேர்த்தியாக பார்த்து கொண்டேன். அவரிடமும் நான் இங்கே இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும் என்று ஆறுதல் கூறினேன். இது நம் வீடு, இந்த வாதா நம் வீடு, நான் இருக்கையில் நீ ஏன் பயப்பட வேண்டும், இந்த வீட்டை உனது வீடாகவே கருத வேண்டும் என்று கூறி அவரை தங்க வைத்தேன். அவரது கஷ்டகாலம் நீங்கிய பிறகு புகழ், செல்வம், செல்வாக்கு என அனைத்தும் திரும்ப வந்தது. அதன் பிறகு அவர் என்னிடம் வருவதை நிறுத்தி கொண்டார். இருந்தாலும் அவரை நான் மறக்கவில்லை, இறுதி வரை காப்பாற்றினேன். இவ்வாறு என்னுடைய பக்தர்கள் துன்பப்படும் போது எனது 4 கரங்களையும் நீட்டி அவர்களை என் பக்கம் இழுத்து கொண்டு காப்பாற்றுகிறேன். பாபா, இப்பொழுது எதற்காக இப்படி பலவிதமாக பேசுகிறீர்கள் என்று கேட்கலாம். உன்னுடைய மனநிலை மற்றும் உன் மகன் மற்றும் மகள் போன்றவர்களின் பிரச்சனைகளை கவனித்து பார்த்தால் இவ்வாறு கூறினேன். உன்னுடைய இந்த சங்கட நேரத்தில் ஏன் நீ தவியாய் தவித்து கொண்டிருக்கிறாய்? நான் உன்னோடு இல்லையா? உனது நம்பிக்கையை ஏன் தளர்த்தி விட்டாய்? உனது குடும்பத்தில் நிலவுகின்ற கஷ்டங்கள் விலக வேண்டும் என கண் கலங்குகிறாய். உன் மகளின் போக்கும் மகனின் போக்கும் உனக்கு பெரிய கவலையை தந்துவிட்டிருக்கிறது. வாழ்க்கையில் அவர்கள் என்ன ஆவார்களோ என்ற பயத்தால் நிம்மதி இழந்து தவிக்கிறாய். உனது மகனுக்காக என்னை விட்டு ஜோதிடம் கணிப்பவர்களை நாடுவதற்கு திட்டமிடுகிறாய். அவர்கள் காலத்தை நடக்கப் போவதை சரியாக கணித்து தரலாம். அதை நடக்கச் செய்வதும் நடக்க விடாமல் தடுப்பதும் நான் அல்லவா? என்னிடம் நேரடியாக விசுவாசத்தை காட்டி பக்தியோடு நெருங்கினால் உனக்கு பதில் தர நான் இல்லையா? இவ்வாறு உன்னுடைய மகனின் நிலைமையை பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். நன்றாக இருந்த பையன் மொத்தமாக மாறிவிட்டான் என்ற கவலை. வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் தவிக்கின்றான். குடும்பத்தில் ஈடுபாடு காட்டாமல் தவிக்கின்றான். எதற்கும் கோபப்படுகிறான். தனிமையில் இருக்கிறான் என்றெல்லாம் கவலைப்படுகிறாய். அவனுக்கு என்ன நடந்தது என்பது பற்றிய குழப்பம் உனக்கு இருக்கிறது. தோற்றுவிட்டால் என்ன ஆவது என்ற பயம் அவனுக்குள் வந்து விட்டதுதான் முக்கியமான காரணம் என்பதை உனக்கு சொல்லித் தருகிறேன். வேலையில் ஏற்படும் நெருக்கடி, பிறரோடு ஒப்பிட்டு மேலதிகாரி பேசுவது, பிறரை போல் தன்னால் எதையும் செய்ய முடியவில்லை என உன் மகன் நினைப்பது, எதையும் தன்னால் முழுமையாக செய்ய முடியவில்லை என கருதுவது, தனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என நினைப்பது போன்றவற்றால் தான் இத்தகைய நிலை வந்திருக்கிறது.
வாழ்க்கையில் நிச்சயமற்ற நிலை வந்து விடுமோ என்ற அச்சத்தால் தன் பலத்தை இழந்து விடுகிறான். எந்த முடிவையும் எடுக்க தடுமாறுகிறான். அனைத்தையும் தவிக்கிறான். பயத்தால் படபடப்பு, தலை சுற்றல், கண்கள் சொருகுதல், தூக்க மயக்கம் போன்ற அறிகுறிகளோடு தன் நாளை அச்சத்துடன் எதிர்கொள்கின்றான். இந்த நிலையில் அவனுடைய வாழ்விலும் இப்பிரச்சனை தலை தூக்குகிறது. மன வாழ்வு கசப்பது போல இருக்கிறது. யாருடனும் பேசிட பிடிக்காமல் தனிமையில் இருக்க விரும்புகிறான். மனைவியானாலும் மற்றவரானாலும் எரிச்சல் பட்டு பேசுகிறான். எப்போதும் சுறுசுறுப்புடன் இருக்கிறான். தலைவலியாலும் நெஞ்சில் கல்லை வைத்து அழுத்துவதைப் போன்ற அறிகுறியாலும் அவன் தடுமாறுகின்றான். இத்தகைய அறிகுறிகளால் அவன் அவதிப்படுவதை பார்க்கும்போது அஞ்சுகிறாய். மன இறுக்கம்தான் அவனுக்கு தோல்வியை பற்றிய பயத்தை கொடுத்திருக்கிறது. அவன் தோற்க மாட்டான் என்பதையும், இந்த வேலை இல்லாவிட்டால் வேறு வேலை பார்க்க முடியும் என்பதையும் அவனுக்கு எடுத்துச் சொல்லி புரிய வைக்க வேண்டியது உனது கடமை. நான் சொல்வதை சற்று கவனி. எனக்கு திறமை இல்லை, அதை பற்றிய எந்த அறிவும் எனக்கு இல்லை, பிறரை போன்று என்னால் சோபிக்க முடியாது என்ற எண்ணம் கொண்டிருப்பான். அதை மாற்று. தன்னுடைய இலக்கை அடைய முடியாதோ என்ற அச்சம் அவனுக்குள் இருக்கும். குறித்த நேரத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிக்க முடியாமல் போய்விட்டால் என்ன ஆவது என்ற பயம் அவனுக்குள் இருக்கும். நிதானமாக பொறுமையாக அமர்ந்து இதை செய்தால் நிச்சயம் உன்னால் முடியும் என்று சொல்லிக்கொடு. நாம் சரியாக செய்யாவிட்டால் மற்றவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்ற பயத்தினால் அவன் தடுமாறும்போது எதையும் உருப்படியாக செய்ய முடியாது. தன்னை பற்றி தாழ்வாகவே நினைத்து கொள்வான். சில நேரங்களில் தனக்கு கிடைக்கும் பல வாய்ப்புகளை வேண்டாம் என்று அவனாகவே தள்ளிவிடுவான். இதற்கும் தன்னை பற்றிய குறைவான மதிப்பீட்டை அவன் வைத்திருப்பதே முக்கிய காரணம். இப்படிப்பட்ட நிலையில் உனக்குள் நிறைய ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது என சொல்லி உற்சாகப்படுத்து. யாருமே எடுத்தவுடன் ஜெயித்து விடுவது கிடையாது. சில பல விஷயங்களில் சோதப்பிய பிறகுதான் தெளிவு பெறுவார்கள் என தைரியம் கற்றுக்கொடு. நான் ஆரம்பத்தில் முயற்சி செய்தேன், அது தோல்வியில் முடிகிறது. இது எனக்கு மிகவும் நெருக்கடியான உணர்வை தருகிறது. எதை தொட்டாலும் அது தோல்வியில் முடிந்துவிடும் என்ற அச்சம் எனக்கு தோன்றுகிறது. இதனால் அனைத்தையும் தவிர்க்க தோன்றுகிறது என அவன் கூறுவானேயானால் அவனது மனதில் இருக்கின்ற பயத்தை போக்க முயற்சி செய். சிறிய வயது முதல் அவனுக்கு சுதந்திரம் தராமலும் கொடுக்கின்ற சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் விதத்தில் அவனை கவனியாது விட்டதாலும் இப்பொழுது தோல்வியை பற்றிய பயத்தால் அவன் நடுங்குகின்றான். தோற்றுவிட்டால் வாழ்க்கை போய்விடுமே என்ற உனது அச்சம் எப்படியாவது முன்னேற வேண்டும் என அவனை தூண்டுவது போல பேசுகின்ற உனது பேச்சு போன்றவை அவனுள் ஒரு நெருக்கடியை, பாரத்தை ஏற்படுத்துகிறது. என்ன செய்தும் என்னால் முடியவில்லையே என தவித்து சோர்ந்து விடுகிறான். மற்றவர்களையே ஸ்டண்டராக இருக்கும்போது அவர்கள் அளவுக்கு என்னால் வருவதற்கு இயலவில்லை என்ற அவனது தவிப்பை மாற்று. பழக பழகத்தான் எதிலும் கெட்டிக்காரனாக மாற முடியும் என கற்றுக்கொடு. தன்னை பிறர் கேலி செய்வார்கள், தன்னால் இது முடியாது, மற்றவர்கள் முன்னால் தான் தலைகுனிய நேரிடும் என்பன போன்ற எண்ண ஓட்டங்களை அவனை தவிர்த்திடச் செல். தோற்றுவிடுவோம் என்ற எண்ணத்தையே முழுவதுமாக விட்டுவிடுமாறு சொல்லிக் கொடு. எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டு வாழ்வில் நேர்மறை எண்ணத்தை வளர்த்து கொள்ள சொல்லிக் கொடு. ஒரு முயற்சி தோற்கும்போது வாழ்க்கையே முடிந்து விடுவதில்லை. தளராமல் இருந்தால் நமது இலக்கினை எளிதாக எட்டி பிடிக்க முடியும் என்பதை உணர்த்து. எனது உதியை தண்ணீரில் கலந்து கொடுத்து அருந்தச் சொல்லு. சில வீடுகளில் குழந்தைகளை எப்போதுமே கேலியும் விமர்சனமும் செய்து வளர்ப்பார்கள். இத்தகைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் வளர்வார்கள். சில பிள்ளைகள் படிப்பில் பின்தங்கியிருக்கும் நிலையில் மற்றவர்களின் விமர்சனங்கள், கேலி பேச்சுகள் போன்றவை அவர்களின் வாழ்வில் நம்பிக்கையை குறைத்துவிடும். சில குழந்தைகள் எதை செய்தாலும் பிறர் அதை பாராட்டாமல் அதை திட்டிக் கொண்டே இருந்தாலும் நம்பிக்கையானது போய்விடும். இப்படிப்பட்ட குழந்தைகள் வாழ்வதற்கு போராடுவதோடு பொருளாதார ரீதியாகவும் கூட வளர்ச்சி அடைவதில்லை. இப்படிப்பட்ட நிலையில் உனது பிள்ளைகள் இருந்தால் முதலில் அவர்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்களை உண்டாக்க வேண்டும். அவர்களை தனிமையில் விடாமல் கூடவே இருந்து உன்னால் முடியும். கெட்டிக்காரன் தானே நீ. இப்பொழுது கிரகங்கள் சரியில்லை, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாகிவிடும் என தன்னம்பிக்கை தரும் விதங்களில் பேசு. வாழ்க்கையில் தைரியமாக நடக்கின்றவர்கள் மற்றும் வாழ்க்கையை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்கின்றவர்களின் நட்பினை உங்கள் பிள்ளை பெறுகின்ற வழியை உண்டாக்கு. வாழ்க்கையில் தன்னை பற்றிய உயர்வான மதிப்பீடு இருந்தால்தான் அந்த குழந்தையால் எதிர்காலத்தில் சிறப்பாக வளர முடியும். வளம் நிறைந்த வாழ்வை உருவாக்கி கொள்ளவும் முடியும். இந்த மதிப்பீட்டை குறைக்கும் எந்த செயலையும் பிள்ளை எதிர்கொள்ளாதவாறு பார்த்து கொள்வதும், எதிர்கொள்ள நேர்ந்தால் இதுவெல்லாம் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று உற்சாகப்படுத்துவதுமாக நீ நடந்து கொள். இப்படி இல்லாமல் எல்லாம் போச்சு, வாய்ப்பு போச்சு, வயசு போச்சு என்ற பிள்ளைகளிடம் அடிக்கடி பேசிக்கொண்டிருந்தால் தன்னம்பிக்கை முழுவதுமாக போய்விடும்.
அதன் பிறகு உன் குழந்தையால் எதையுமே சாதிக்க முடியாது. உனது பிள்ளை மற்றவர்களுடன் கலந்து சகஜமாக பேச தயங்குகின்றானா? பிறரிடம் சேராமல் ஒதுங்கிக் கொள்கின்றானா? சவாலான விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கின்றானா? குடிப்பழக்கத்திற்கோ புகைப்பழக்கத்திற்கோ ஆளாகி இருக்கின்றானா? அவனுடைய மனதில் தன்னம்பிக்கையானது குறைந்து போயிருக்கிறது. அவனுடைய தாழ்வு மனப்பான்கு, தன்னை பற்றிய குறைவான மதிப்பீடு ஆகியவை அவனை தோல்வியை நோக்கி தள்ள முயற்சிக்கிறது என அறிந்து கொள். நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களின் நண்பர்களாக்கு. கோவில்களுக்கு அழைத்துச் செல். எனது உதியை கொடுத்து சாப்பிடுமாறு கூறி சாப்பிடவை. என்னால் முடியும் என நம்பவை. தோல்வி என்பது முடிவல்ல, அதை சறுக்கல் என்பதை சொல்லி எழுந்திருக்க கற்றுக்கொடு. இவ்வாறெல்லாம் செய்து வந்தால் உனது பிள்ளை தோல்வியிலிருந்து மீண்டு வந்து விடுவான். வெற்றியாளனாக வலம் வருவான். இப்பொழுது அவனும் அவனது துணையும் பிரிந்து போயிருக்கிறார்கள். நீயோ உன் மகன் செய்கின்ற செயல்களை நியாயப்படுத்துகிறாய். இதுதான் உனது பிரச்சனைக்கு காரணம். பழைய சம்பவங்களை நினைத்துப்பார். உனது பிரார்த்தனையை கேட்டு சீரழிந்துவிடும் நிலையில் இருந்த உனது மகனை சீர்தூக்கி கொண்டு வந்தேன். புதிய வாழ்க்கையை தந்து புதிய நிலைமைக்கு ஆளாக்கினேன். நீ கேட்டாய் என்பதற்காக அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தேன். உன் இடத்தில் நான் இருந்த அனைத்தையும் நல்ல விதமாக பார்த்து கொண்டேன். பதிலுக்கு நீ என்ன செய்தாய்? என்னையும் மறந்தாய். எனது பிரார்த்தனை தலத்தையும் மறைந்தாய். நானும் தீர்வினை தொலைவில் வைத்தபடி உனது வருகைக்காக காத்திருக்கிறேன். என்று வந்து என்னிடத்தில் தஞ்சம் அடைகின்றாயோ, அன்று உனது பிள்ளையின் நலனை திரும்ப மீட்டித் தருகிறேன். என்னிடம் அடைக்கலம் புகுந்தோரை நான் சோதிப்பதில்லை, தண்டிப்பதில்லை, கைவிட்டு ஒதுங்குவதுமில்லை. என்னை மறப்பதால் நன்றி மறந்தவளாகிறாய். இதனால் பிரச்சனை அதிகம் வருகிறது. உனக்கு உறுதி தருகிறேன். நான் இங்கிருக்கும்போது எதற்காகவும் நீ அல்லது உனது குடும்பத்தில் உள்ள யாருமே அச்சம் கொள்ள தேவையில்லை. தர்கட் என்பவரின் மனைவிக்கு நான் அளித்த உறுதிமொழியை உனக்கும் அளிக்கிறேன். உனது மகனுடைய எல்லா பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மனதில் கவலைப்படாமல் நிச்சலனமாக இருந்து கொள். பாபா, இந்த பாடம் மகனுக்கா மட்டுமா, எனது மகளுக்கும் தானா என்று கேட்டால், மகன் மகள் என பிரிக்காமல் பொதுவாக சொல்லி வந்தேன். இருவருமே எனது பிள்ளைகள். இதை மனதில் வைத்துக்கொள். ஓம் சாய்ராம்.